ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பேரண்டிங் பற்றி பேச போகிறோம். அண்ட் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், யூஎஸில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ப்ராபப்ளி பேரண்ட்ஸ் ஒன்லியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் சிட் அண்ட் வாட்ச். கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களை அடுத்து சாப்பிட்ற வீடியோவில் பார்க்குறேன். இப்போ நீங்கள் போய் தூங்கலாம். பேரண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆன்சர் அண்ட் தேங்க்யூ வினோத் ஃபார் contributing to the topic. நான் தான் கொஞ்சம் டிவைட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக சொல்லியிருக்கீங்க. ரவுடி பாயாக இருந்திருக்கீங்கல்ல சின்ன வயசில். ரவுடி பாயா இல்லையா? நான் ரொம்ப நார்மல் பாய், நல்ல பாய். கேட்க வேண்டிய 2 பேரும் போயிட்டாங்க. நான் இப்போ போய் கேட்க முடியாது. இல்லை நான் 10th வரைக்கும் நான் சொல்லலை. 10th வரைக்கும் என்னோட 2ஆக பிரிக்கலாம். 10th வரைக்கும் நான் இங்கே வெளியே விட்டதே இல்லை. வீட்டில் விட்டுலாம் மாமா கண்ட்ரோல். எங்கள் அம்மா அப்பாலாம் கேட்க மாட்டாங்க. எங்கள் மாமா தான் கண்ட்ரோல். ஏன்னா அவர் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் கூட முட்டி போட்டே படி வாய்ப்பாடு சொல்லு, 2 டேபிள் சொல்லு, 3 டேபிள் சொல்லுன்னு எல்லாரும் எங்கள் சித்தி பசங்க எல்லாரையுமே உட்கார வச்சுருவார். ஐயோன்னு இருப்பாரு. நான் தான் பெரிய வர. ஸோ அது மாதிரி இருந்தது. 10th முடிஞ்ச அன்னைக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணாரு. சில் ஆகிட்டாரு. நான் அது வரைக்கும் வீட்டை விட்டே வெளியே போகாதவன் அடுத்த அந்த 10th லீவில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட திருப்பதிக்கு போகிறேன். இப்போ யோசிச்சு பாரு என்ன எக்ஸ்ட்ரீம்னு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு சிட்டிக்கு பஸ்ஸை பிடிச்சி போகிற ஒரு ஹைஸ்கூலுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஊர்லேயே இல்லை. நான் அது மாதிரி நடந்துடும். அந்த ஒரு டைம் வரைக்கும் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு டைம் இருந்ததில்ல, அது வரைக்கும் அது மாதிரி 2 இதுவாக இருக்குது. ஸோ நான் ஓகே நார்மல் தான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்பேன். எங்கள் ஏரியா பயங்கர க்ரௌடடான ஏரியா. எல்லாரும் இருப்போம். எல்லாம் ரோட்டில். எந்த ஏரியாவில் வளர்ந்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பட் ரோடு பாபி. His name is Butt Road. Butt Road is in Chennai, Gindi area la irukku. If somebody is from Butt Road, say hello, shout out. ஏரியால ஃபேமஸான ஒன்னு சொன்னா போதும். பரங்கிமலை ஜோதி தான் எல்லாரும். பரங்கிமலை ஜோதின்ற தியேட்டரா? ஆமா, பரங்கிமலை ஜோதி எல்லாம். அந்த ஜோதி தியேட்டர் தானே? அது எல்லாம் சொல்லாம பரங்கிமலை ஜோதி சொன்னது தெரியும். பரங்கிமலை ஜோதியில படம் பார்த்த பாபி. அந்த வீட்ல படம் பார்க்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன பரங்கிமலை ஜோதி நல்ல படம். ஓ, அந்த மாதிரி தேட்டரா? இல்ல நல்ல படம் தான். அது நடுவுல ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருந்த டைம்ல ஒரு 2-3 இயர்ஸ் வந்து they put only that மலையாளம் விட்டு படம். அது மாதிரி படம் போட்டாங்க. அதுக்கப்புறம் they financially they recovered and after that they were okay. பட் அந்த 2-3 வருஷம் அவங்க போட்ட டைம்ல அதுல அது அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா உண்மையாவே பிட்டு படம்னா பிட்டு வருமா வினோத் உள்ள? இல்ல படம் ஃபுல்லாவே பிட்டு. இல்ல நான் ஒரு 1-2 வாட்டி தான் போயிருக்கேன். தியேட்டர்லயே அந்த மாதிரி படமே நான் 1-2 வாட்டி போயிருக்கேன். ரெகுலர் படம் தான் இருக்கும். சரி, கேவலமான பிரிண்ட் ஒண்ணுமே. அதாவது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் படம் கூட கிடையாது. நம்ம ஒரு 90s வந்த அந்த சில்க் டான்ஸ் அது மாதிரி கூட எதுவுமே இருக்காது. அது மாதிரி ஒண்ணுமே இருக்காது. நார்மலா தான் இருக்கும். நடுவுல ஒரு 2 minutes 3 minutes சீன் வருமா? அந்த வேற எங்கேயோ எடுத்த ஒரு ப்ளூ ஃபிலிம் ஒரு எடிட் இருக்கும்ல, 5 minutes எடிட் அந்த மாதிரி உள்ள போட்டுருவாங்க. உள்ள போட்டு முடிச்சா தியேட்டரே காலி ஆயிடும். அவ்வளவுதான். அது மாதிரி யாரும் இருக்கவே மாட்டாங்க. அதான் பிட்டு. ஆமா, அதுதான் பிட்டு படம்னுவாங்க. ஆனா படம் ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது. அது எப்ப தெரியும் எந்த மினிட்ல வரும்னு? அது வெயிட் பண்ணுவாங்க. அதுதான் அது இன்டர்வல் முன்னாடி போடுவாங்க. இல்ல இன்டர்வல் அவனுக்கு எப்ப தியேட்டர் காலி போடான்னு நினைக்கிறானோ போட்டா பிட்டை பார்த்துட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் படம் பார்க்க யாரும் வருவா. அது மாதிரி இருக்கும். ஏன்னா அப்ப இன்டர்நெட் இல்லல்ல, ஃப்ரீயா பார்க்க முடியாது. இப்ப ஃப்ரீயாவே அவன் இன்டர்நெட்ல சிடி கான்செப்ட் இருந்தது அந்த காலத்துல. ஆனா சிடி எல்லாருக்கும் அக்செப்டபிள் இருக்காதுல்ல. ஆமா, டிவி வீட்ல பார்த்தா செருப்படி விழும். இல்ல அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் சிடி எல்லாரும் பார்க்க முடியாது, எல்லாரும் வீட்ல இருக்காதுல்ல. ஆனா மோஸ்ட்லி வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. எங்க நல்ல பசங்க போக மாட்டாங்க. அக்கா பேரண்டிங் வீடியோல கட் பண்ணு வேற இருக்கட்டும். இட்ஸ் ஓகே. பேரண்ட் தானே பாக்குறாங்க. பேரண்ட். ஆனா இப்ப இருக்கிற பசங்க ஓகே இதர் சின்ஸ் நான் சொன்னதுனால இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் எல்லாருக்கும் போன்ல எல்லாம் பார்த்துறாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், பேரண்ட்ஸ் வந்து உங்க பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் சோ சாரி. 5வது 6வதுலயே எல்லா வீடியோ எல்லா படமும் பார்த்துறாங்க. எல்லாமே தேனும். பொண்ணுங்க பசங்க பேசுறது இது மட்டும் தான் பேசுவாங்க. 5th கிரேட்லேருந்து இந்த விஷயங்கள் மட்டும் தான் பேசுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சு நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தை சொன்ன மாதிரி ஹாப்பி ஹவர்னு உங்கள் பசங்க வச்சுட்டிங்கன்னா ஹாப்பி ஹவரில் இருப்பாங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருணும். ஏன்னா லேர்ன் பண்ணால் இது ஏதாவது தப்பாக பார்த்துட்டு வச்சுக்கோ. நம்ம அதை அன்லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம அன்லேர்ன் பண்ணுறதா இல்லை அவங்க அன்லேர்ன் பண்ணுறதா? அன்லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னா எனக்கு முன்னாடி அவங்க ஃபோனை நம்ம செக் பண்ணுறோன்னு பார்த்தா அவனுங்க ஏதோ ஃபோட்டோவை பார்த்து இல்லை ஃபோட்டோ வச்சுருந்து ஏதாவது பார்த்தானுங்கன்னா நமக்கு கஷ்டம்ன்றதெல்லாம். ஓகே, அப்போ ஹேவிங் செட் தட் இதுலேயே இன்னொன்று ஆட் பண்ணி பேசி முடிச்சிடலாம். இங்கே போட்டுருங்க. சுகுணா சுந்தரி, சாய் சைந்தவி, கேன் யூ ப்ளீஸ் டாக் அபவுட் ஹை ஸ்கூல் கிட்ஸ் ஹேவிங் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இன் US? ஐ எம் வெரி மச் வரிட் டிஸ்டர்ப்ட் அபவுட் தட்னு பாவம் கண்ணீர் விட்டு எழுதியிருக்காங்க.
சுகுணா சுந்தரி ஏங்க வச்சுட்டு போட்டுமே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். அந்த அந்த விஷயத்துல ஒரே நாட்டா சொல்லிடுறேன். அப்புறம் நீ ஃபுல்லா பேசி கண்டென்ட்டா பேசுறது நீ பேசிடு. சரி 90%ல 10% பேருக்கு தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கான்செப்ட்லாம் இருக்கும். 90 பேருக்கு எதுவுமே இருக்காது. யாரும் கிட்ட கூட சீண்ட கூட மாட்டாங்க. நம்ம பசங்க சொல்றேன். நம்மனா இந்தியன் பசங்களா? இந்தியன் பசங்க 90% பேர் அவன் பாட்டு அவன் கும்பலாக அவன் பசங்களோட தான் இருப்பானுங்க. அவனுக்கு ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் ஒரு 10% பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க சொல்கிறோம், அவங்க ஆளுங்களும் 90% எல்லாருக்குமே அதான் அவங்களோட ப்ரைமரி. அப்படி இல்லைன்னா தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். அதான் அவங்க ப்ரையாரிட்டியாக இருக்கும். அவங்க ப்ராம்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட இல்லை பாய் ஃப்ரெண்டோட தான் அவங்க போய் ஆகணும் அவங்க ப்ராமுக்கு. அதனால அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி கேட்பாங்க. ஆனால் நம்ம பசங்கள்லாம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாமல் தான் எல்லாருமே 90% அதை நம்ம மக்கள்லாம் போகிறது பசங்க போகிறாங்களா அவங்களுக்கு ஹை ஸ்கூல்ல இருக்குல்ல வேணும் 90% பேருக்கு இருக்காதுன்ற கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாட போகும். மேபி அவங்க அந்த 10% பத்தி கேக்குறாங்களா இருக்கும். 10% இருந்தாலும் ஒபினியன் என்ன? உன் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க? இன்ஃபேக்ட் நல்லதுதான் நான் சொல்லுவேன். அடுத்த வருஷம் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா பரவாயில்லையா? நல்லதுதான் சொல்றேன். உங்க சின்ன பையனுக்கு ஆமா நல்லதுதான் சொல்றேன். இப்போ நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இது பண்ணாது அது பண்ணாது அது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னா நமக்கு ஒரு கியூரியஸ்னஸ் இருக்கும். ஐயோ இது என்ன அதுன்னு தெரியாமே வளர்ந்து எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக கல்யாணம் ஆகி அப்புறமா எல்லாம் தெரியணும் உனக்குன்னா எதுவும் தெரியாது. இந்த பசங்க இந்த ஊரில் ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் அப்ரோச் எல்லாம் கற்றுக்குறாங்க. அதை நீ அவுட் சைட் திஸ் ஒன் இஃப் யூ சி அஸ் அ நார்மல் திங் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் அது கிஃப்ட் பண்ணணும் அதெல்லாமே கற்றுக்குறாங்க. ஏன்னா பொண்ணுங்க வந்து மெச்சூராக இருப்பாங்க பசங்களுடைய. ஸோ they will learn a lot from the but girls in that sense அதுல ஒரே டவுன் சைடு நான் என்ன பார்த்தேன்னா செக்சுவல் ஆஸ்பெக்ட் வருது இல்ல உள்ள. அவங்க எனிவே பண்ணி தானே பார்த்துட்டு தானே இருக்காங்க. 5ஆவதுல இருந்தே ஃபோன்ல தான் பார்த்துட்டே தானே இருக்காங்க. ஆனாலும் மேட்ரு பண்ணுறதுன்ற கான்செப்டை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது இந்த ஊரில். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஊரில் ஏன்னா நான் சொல்கிறேன் ஹை ஸ்கூலில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவனுங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு எல்லாம் மேட்ரு பண்ணுறது அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஸ்கூல் படிக்க டைம் 10வது 11வது பசங்க ஃப்ரெண்டுங்களோட போயிட்டு அம்மா அப்பா இல்லாத வீட்டிலலாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ரு பண்ணும்போது இந்த ஊரில் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ஊரில் வீடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. அந்த பொண்ணுங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க எவ்வளோதான் விட்டாலும் ஃபுல் இதுக்கு பண்ணி விட மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ப்ளஸ் அதுக்கு தான் செக்ஸ் எஜுகேஷன் இந்த ஊரில் இருக்குது. நீ வந்து பண்ணால் கூட தப்பு பண்ணால் கூட இந்த காண்டம் போட்டு யூஸ் பண்ணணும், அந்த கான்ட்ராபேண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பில் ஆக்சுவலி இந்த ஊரில் வந்து பியூபர்ட்டி வந்த அப்புறமே டாக்டர் வில் சஜஸ்ட் டு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ். அது பண்ணுறாங்களோ இல்லை எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்க எனக்கு புரியாது. ஆனால் சாப்பிட சொல்லுவாங்க ரைட். ஸோ இந்த கண்ட்ரோல் பிகாஸ் அவங்க செக்சுவலி ஆக்டிவ் ஆயிடுறாங்க 16க்கு அப்புறம். ஆமாம்மா எனக்கு புரியுது. ஆனால் எல்லாருமே போய் மேட்டர் பண்ணுறது இல்லைல்ல. ஆனாலும் சாப்பிட சொல்கிறாங்க அந்த கண்ட்ரோலில் எடுத்துக்க சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் இந்தியனாக இருக்கிறவங்க தே ஆர் அலவுட் டு டூ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எக்ஸப்ட் த லாஸ்ட் பார்ட். ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் நம்ம குழந்தைய பெத்து பாக்குறோம்ல ஹை ஸ்கூல் அது பாக்குறோம் அது இருக்காங்க. இங்க ஹை ஸ்கூல்ல குழந்தை பெத்து அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் கிராஜுவேட் பண்ணவங்க ஃபேமிலி 2 ஃபேமிலி உடைய இதுல அவங்க பொண்ணும் குழந்தை பெத்துச்சு ஹை ஸ்கூல் படிக்கும் போது அந்த பையனும் பெத்துட்டாங்க. ஆமா ஆமா இல்ல அது இருக்கு. ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா இப்போ என்னோட பையன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கும்னா இவனை எப்படி ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதான் எனக்கு தோணும். இவனையும் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, ஓ மேபி இவன் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு ஒரு பொண்ணு, அப்படிதான் நான் நினைப்பேன். செகண்ட் வந்து ஐ வாண்ட் டு மீட் த கேர்ள், whoever that girl is, I want to meet her. Third is I will make sure that the girl side will know that this is happening. ஒண்ணுதான் இங்க இருக்கவங்கலாம் நான் கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் ஒண்ணுதான் பார்த்துருக்கோம். பாய்ஸ் நம்ம அப்போ நம்மளும் சொல்லியிருக்கோம் டோன்ட் மேக் தம் பிரெக்னென்ட். அப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து டோன்ட் கெட் பிரெக்னென்ட். அது 2 தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். அதை தாண்டி நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா போகிறாங்க ஹை ஸ்கூலில் கிஸ் பண்ண. ஏன்னா சைந்தவி தெரியும் ஹை ஸ்கூலில் கிஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நார்மலாக நடக்கும். ஆனால் எல்லாரும் பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு இல்லை. அதுக்குன்னு பொண்ணுக்கு அந்த பொண்ணு நல்லா பிடிச்சி ஒரு பையனை போட்ட போதுனா தான் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ வந்துட்டு என் பாயிண்ட்டுக்கு ஸோ த கேர்ள் மஸ்ட் டிசைட் and look at that boy and say that I want him. I want that candy. I want that person. I want to own him. அப்படி நினைச்சாதான் அந்த ரிலேஷன்ஷிப் வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். பசங்க என்ன நினைச்சாலும் கிட் பாய்ஸ் என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா கேர்ள்ஸ் வில் டிசைட் அண்ட் பிகாஸ் தே ஹாவ் மோர் மெச்சூரிட்டி அண்ட் தே ஹாவ் மோர் ஐடியா பிஹைண்ட் திஸ். ஒரு பாயை பார்த்தோன்னா தே நோ வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங். Do they want to carry on? Do they not want to carry on? Very rarely men will have that kind of an intuition where this may not work out. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து பேசிட்டே இருப்பாங்க, பாய்ஸ் வந்து பேசாமலே இருப்பாங்க. அன்டில் பாய்ஸை பொறுத்த வரைக்கும்
ஒன்னே ஒன்று தான், தே ஒன்லி வாண்ட் டு டச், டூ எவ்ரி திங். பாய்ஸோட ஃபோக்கஸ் எப்பவுமே அதுதான், ரைட்? 99% வந்து எஸ்சிஎக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆமா, கேர்ள்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. இமோஷனல், ஓ drama, all that is there, you know, the drama gimma, all they want to feel special, they want to feel loved. பையனோட இத பண்றத தாண்டி இந்த பையன் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு மத்தவங்க டம்மார் அடிச்சு நான் யார் தெரியும் அந்த பையன் யார் தெரியும் அப்படி சொல்றது. 10 பேர் பின்னாடி வந்தாங்க, அதுல ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டா இருக்கான், எனக்கு டெய்லியும் வந்து இது போபா டீ வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இட்ஸ் a thing, you know, it's like me, I am special, I want to be special நினைக்கிறது வந்து ஒரு it's a thing. சோ ஒரு சில பேர் மோர் தென் ஒன்னு கூட மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும். அது பண்ணுவாங்க, அது டேலண்ட்ன்றேன், வச்சுக்கோன்றேன். அந்த பொண்ணுக்கு டேலண்ட் இருக்கா, நீ வச்சுக்கோ. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை ஸ்கூல் ஸ்வீட் ஹார்ட் வந்து எண்டு வரைக்கும் போறது ரொம்ப 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 ரேர். 1% தான் நடக்கும். அதுவும் நம்ம ஜென்ரேஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் போலிங்கே போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஓவரே இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த கிட்ஸ் கிராஜுவேட் ஆகி அடுத்த லெவலுக்கு போய் ஒர்க் அவுட் ஆகாம போய் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ஃபைனலி ஒன்ல செட்டில் ஆவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்மிங் ஆஃப் ஏஜ். வி ஆர் இன் தட் கம்மிங் ஆஃப் ஏஜ் கேட்டகரி. ஆஸ் அ இண்டியன், அஃப்கோர்ஸ் சுகுணா உங்களுக்கு வந்து ஆஸ் அ மாம் வந்து கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், இது வந்து இட்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் க்ரோத். எப்படி வந்து ஒரு கிட்டுக்கு வந்து தன்னுடைய பாடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் தரணுமோ அதே மாதிரி இந்த ஃப்ரீடமும் தரணும். இந்த சென்ஸ் அவங்க வந்து ஒரு ஆன்லைனில் போய் ஒரு செக்ஷுவலான ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வயசு வந்துருச்சு, டீனேஜர்னா you have to allow them to do that. இல்ல இது மட்டும் தான் பேசுவாங்க ஸ்கூல்ன்றது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். Yes, and you must allow them because they have to learn. When everybody knows, if they don't know what it is, then they should understand what it is. So that is one. Second, if they feel like touching somebody is going to give them happiness and that power, whether you like it or not, they're going to do it behind your back. Correct. And இந்த ஊர்ல டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் they encourage children to have that kind of self pleasure because they feel like it relieves stress. அந்த செக்ஷுவல் நீடுக்குள்ள போகாம இந்த ஒரு ரிலீஸா இருக்கு. இல்லனா உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க அதே இதுல. அண்ட் ஆஸ் அ டேட் வந்து நம்ம we have to have that conversation with every dad must have a conversation with the son and every mom must have a conversation with the daughter. As a mom, it's very awkward for me to have a conversation with my boys about this because they are not comfortable. They start laughing when I talk. But Vinod pesumodhu I think they're okay nanikira, right? Or they're still laughing. Yeah. I don't know. As a dad, Vinod is very open about all these things. And எங்களோட டாக்டருமே I will ask என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? No. அதுல இன்னொரு சைட் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்து ஒண்ணுமே அவன் அந்த பசங்களெல்லாம் பொத்தி வைக்கிறோம் வச்சுக்கோ, சடனா ஒரு பொண்ணோட எக்ஸ்போஸ் ஆகிறோம்னா பையனோ இல்லை பொண்ணோ, அந்த இஃப் தே ஃபால் இன் லவ் ஆர் தே கெட் இன் டு திஸ், தேல் பி டூ மச் அடிக்டட் டு தட். அடிக்டட்னா லைக் அந்த பொண்ணுக்கே டிவோட் பண்ணுற மாதிரி ஆகிட்டானா ஈ வில் லூஸ் த ஃபோக்கஸ் ஆன் த எஜுகேஷன். அது மாதிரி பசங்க நம்ம பார்த்துருக்கோம். குழந்தையிலேருந்து எதுவுமே பண்ணாமல் அந்த மாதிரி பொண்ணுகிட்டே பேசாத ஒரு பையன் சடனாக ஒரு பொண்ணோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தோடனே அந்த கிரேட் எல்லாம் டிராப் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா கேர்ள்ஸ் வந்து they are able to manage grade and boyfriend together. அது சில பசங்க அப்படி இருப்பாங்களா இருக்காங்க. ஆனா கேர்ள்ஸோட மெச்சூரிட்டி லெவல் சொல்றேன், அவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க இதை ஹேண்டில் பண்றதுல. அவங்களால அந்த எமோஷனல் கோஷன்ட் பெட்டரா இருக்கு. ஒரு பொண்ணு நடந்து போனா ஒரு 10 பசங்க தெருவில் இருக்க எல்லா ஊர்லயும் சொல்றேன், 10 பசங்க ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுப்பானுங்க, பின்னாடியே வருவானுங்க, எல்லாம் நடக்கும். ஒரு பையன் பின்னாடி ஒரு நாள் கூட ஒரு பொண்ணு கூட அப்படியே பாய்ஸ் இருக்காங்க, 1-2 பேர். அஜித் மாதிரி ஒருத்தரம் போனா வேணா இருக்கும். அது ஒரு உலகத்திலேயே 2-3 பேர் தான் இருப்பாங்களா இருக்கும். அரவிந்த் சாமி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்லயே அரவிந்த் சாமி, அஜித், மாதவன் 2-3 பேர் தான் சொல்லிட்டு இருக்கோம். வேற யார் பின்னாடி யாரும் போன மாதிரி. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க தெரியுமா, சின்ன வயசுல என் பின்னாடி எனக்கு யாருமே கிட்ட கூட வந்தது கிடையாதுன்னு சொல்றாங்க எல்லாருமே. பேப் மேக்னெட்டா இப்ப இருப்பாங்க. இப்போ வயசானாலும் ஒரு ஃபேம் வந்த பிறகு எல்லாருமே வா அப்படின்னு ஜார்ஜ் க்ளூனின்னுல ரோட்ல போனா எவனா பாப்பாங்களா யோசிச்சுப்பாரு, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஜார்ஜ் க்ளூனியை விட ஹேண்ட்ஸமானவெல்லாம் இந்த ஊர்ல இருக்கான். அன்னைக்கு ஒருத்தன் வந்தானே அந்த ஃபேன் மாற்றவன், லைட் மாற்றவன், எப்படி இருக்கான் ஹேண்ட்ஸமா. டாம் க்ரூஸ் மாதிரி ஒருத்தன் தான் லைட் போட்டு போனான். எப்படி இருக்கான் இவன் எப்படி டக்கு ஏறான். மிஷன் இம்பாசிபிளா, இவன் எல்லா மிஷன் இம்பாசிபிள் ஆக்கிடுவான், அந்த மாதிரி இருக்கான். ஆனா இந்த ஊர்ல எல்லாருமே அப்படி இருக்காங்க. யாருமே அந்த ஒரு அதனாலதான் இந்த ஊரோட லவ் கான்செப்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப், then lust, then only love.
லவ் இஸ் தி லவ்னா கல்யாணம் தான் அதுக்கு அப்புறம். ஆமா, லவ் இஸ் தி லாஸ்ட் ஒன். ஆமா, லஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐ வந்து லைக் யூ லாம் சொல்லுவாங்க, ஐ லவ் யூ சொல்லவே மாட்டாங்க தப்பி தவறி கூட. அப்படி சொல்லிட்டாங்கன்னா then they have to propose and marriage தான். யா சோ லவ் இஸ் தி லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் லஸ்ட் தான், சும்மா கிலுகிலு தான். இல்ல நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு அதான் ஒரு வித்தியாசம்ப்பா. நம்ம வந்து லஸ்ட்டுக்காக லவ் யூஸ் பண்ணி லஸ்ட்டுக்கு போவோம். இந்த ஊர்ல லஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க லவ் இல்லனா வர மாட்டீங்களே. அது ஒரு ஏன்னா இப்ப மாறி இருக்கும். இப்ப நான் வந்து இல்ல இப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இப்ப இந்தியால வந்து we can't sleep with someone unless you marry them, right? So you have to follow that. இல்ல இப்ப கொஞ்சம் நல்ல வேரியேஷன் இருக்கு. இப்போ வந்து பாதி % ஆஃப் தி பீப்புள் வந்து they are in live in they are a very clear cut thing. ஆனா அகைன் அதோட சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கும். ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அவன் ஃபோட்டோ எடுத்துப்பான், அவன் ஏதாவது வீடியோ எடுத்திருக்கான், இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல அவன் ரிலீஸ் பண்ணுவான், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லை அவனுக்கு எல்லா அவனுடைய நல்லது கெட்டது எல்லா ஊர்லயும் இருக்குல்ல. இல்லை நல்லது கெட்டது எல்லாமே ஆமா எல்லா ஊர்லயும் தான் இருக்கு. அதை சொல்றேன். ஆனால் இப்போதானே இந்தியா அதுக்குள்ள வந்திருக்கு. இது ரொம்ப வருஷமா இருக்கு இந்த நாடு. அதான் சொல்றேன். மலேசியா டெவலப் கண்ட்ரி ரொம்ப காலமா இருக்கு. இந்தியா இப்பதான் வந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்னும் அதிக லெவல்ல ஃபாஸ்டா போறாங்க. ஏன்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரின்னு காமிக்கணும்னால ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆக்சலரேட் பண்ணி போறோம். அதுல ஒன்னாவது விஷயம் தான் இந்த விஷயம். ஆனா இப்ப இங்க யூஎஸ்ல இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறதெல்லாம் பெருசா சீரியஸா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் மேக் ஷூர் யூ டிரா த லைன் அண்ட் பவுண்டரி அண்ட் சே ஹே 90% they will not marry. Only 10% of the people who are loving in the school and college they will marry. கன்வீனியன்ஸ்க்காக தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். இல்ல அவங்களுக்கும் வேணும்ல ஒரு கம்பெனியன் தான். ஃப்ரெண்ட்ஷிப் கம்பெனியன் உனக்கு நல்லது இல்லன்னா நீ படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போனா தனியா தான் இருப்ப, ரைட்? அதான் அடுத்த பாயிண்ட் வரேன். காலேஜுக்கு போன உடனே எல்லாமே ஃப்ரீ. யார் வேணா யார் கூட போகலாம், யார் கூட சுத்தலாம், டாம் ரூம்ல போய் என்ன வேணா பண்ணலாம், நைட்டு என்ன வேணா சுத்தலாம். ஆனால் யாருமே யாரோடய எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு இருக்கிறவங்க அது தனியா ஒரு லொகேஷன் போயிடுவாங்க. நான் நேற்று ஒன்று ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த டாபிக் வரும்போது நான் எடுத்து விடுறேன். வாட் இஸ் த டாப் அண்ட் லீஸ்ட் பிளேஸ் டு கெட் லேட்னு ஒரு வீடியோ பார்த்தேன். சடனாக ஏதாவது பாப்பா பார்த்தேன் நான். அதில் வந்து இந்த இதெல்லாம் போட்டாங்க. டாப் வந்து பர்க்லி, செகண்ட் வந்து ஸ்டான்ஃபோர்டு, தேர்ட் வந்து ஏதோ இந்த மாதிரி டாப்லாம் பார்த்தேன். அப்போ நான் பார்த்தேன் அதில் சொல்கிறது பாரு, அந்த மீட்டிங் ஏரியா நிறைய இருக்கிற சில ஏரியாலாம் இருக்குது, அந்த ஏரியா ப்ளஸ் காலேஜஸ். ஸோ எல்லாரும் இந்த பார் சொல்கிறாங்க, ரெண்டாவது காலேஜ் சொல்கிறாங்க, பார் சொல்கிறாங்க, அந்த மாதிரி. ஆனால் 5மே இந்த மாதிரி காலேஜ் இருக்க ஏரியா தான். நான் அடிப்பிட்டேன், டே என்னடா சொல்கிறீங்க? இப்போ பாதி பேர் இது. ஸோ பீப்புள் நோ. இப்போ போகிறாங்கனாவே இப்போ 18 ஆனால் அவங்க அடல்ட், 18 முன்னே தான் அந்த சைல்டு அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ பசங்களும் அதே மாதிரி காலேஜ் போகிறவங்களும் ஒரே ஒரு அதோடைய சைடு எஃபெக்ட் வந்து ஃபேக் ஐடி வச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது. இப்போ நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய படத்தில் கூட வந்திருக்கோம். அந்த மாதிரி போவாங்க, மீட் பண்ணுவாங்க பாரில். அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் கேட்பாங்க ஏஜே. அண்டர் 18 செத்தான் அவனுக்கு இருக்கிற ஏன்னா அரெஸ்ட் him, ரைட்? ஸோ 18 மேலேனா ஓகே. ஸோ இந்த மாதிரி ஈஸியான பண்ணுற விஷயங்கள் பொண்ணுங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. ஒரு பையன் நல்லா இருக்கான், சரி போகிறோன்னா இட்ஸ் ரிஸ்க்குன்ற இந்த ப்ராப்ளம்லாம் எந்த அளவு புரிதல் பசங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. மைனரோட பண்ணக்கூடாது. இல்லை அது ஒன்று பசங்களுக்குமே பொண்ணுங்களுக்கே எங்கே போனால் பையன் நல்லா அழகாக இருக்கான், இப்போ நல்லா பேசுகிறாங்க, நல்லா தேனாக பேசுவாங்க, நல்லா பேசுறான், ஓ நல்லா கதவு திறந்து விடுறான், ட்ரிங்க்ஸ் வாங்கி தரான், குடிச்சிட்டு போனாங்கன்னா. இப்போ நான் வந்து ஒரு 18, நான் வந்து ஒரு 17-year-old, if I sleep with them, it's illegal in this country. Correct. I'm having sex with a minor, that's illegal. So you need to educate your child to do that. Hey, you make sure that the other person is also a major before you go and do it. தெரியாத வர வயசு பார்த்தா உடனே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க. எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்களும் ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க. காலேஜ் பசங்க எஸ்பெஷலி. காலேஜ் பசங்க பிரச்சனை இல்லை. காலேஜ் பசங்க வந்து ஃபேக் ஐடி வச்சா தான் பாரில் விடுவாங்கனால ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க. 21 வச்சிருப்பாங்க அவங்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணுன்ற. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸுக்கு. இந்த பாயிண்ட் நான் நேத்தா எனக்கே தெரியாது, இந்த மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ நமக்கு இப்போ என்ன உங்க பையன் காலேஜில் இருக்கா இது கூட தெரியாது. இல்லைப்பா அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அந்த டெக்ஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் ஒன்லி அப்படின்னு இந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஒருத்தன் பார்க்குறாங்கன்னா, ஒருத்தனுக்கு போய் இந்த மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கேன். ஒரு நல்ல பார்ல போயிட்டு ஒரு யங்கான ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணணும், அவனுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து நல்லா இனிமே தேனா பேசினா பொண்ணுங்க சில பேர் வருவாங்களா இருக்கும். அப்போ அது மாதிரி அவனுக்கு இது தானேன்ற அது மாதிரி பிக்கப் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி இந்த பார் கல்ச்சரே இந்த ஊரில் அதுதான் வச்சுருக்காங்க. காலேஜ் பார்ட்டிஸ் கேர்ள்ஸ் தான், இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். காலேஜ் பார்ட்டிஸ்ல they consume alcohol and they themselves come and fall on you. That's the experience that I've heard from my immediate circle.
நம்ம போய் வேணும்னே சொல்லணும்னு இல்லை, பாயும் சரி கேர்ளும் சரி, ஒன்ஸ் தே ஆர் இன்டாக்சிகேட்டட், அவங்கள அறியாமலே அந்த செக்ஷுவல் அர்ஜ் வருது அவங்களுக்கு டு கோ அண்ட் டூ சம்திங் வித் சம்படி எல்ஸ். இட்ஸ் நேச்சுரல். ஐ திங்க் ஜஸ்ட் ஃப்ளர்ட்டிங்ல ஸ்டார்ட் ஆகி கிஸ்ஸிங்ல அடுத்த லெவல்ல போகும். மேபி அதுக்கு அடுத்த லெவல்ல வேற யாராவது ஒருத்தர் கொண்டு போகணும்னு நினைச்சா கொண்டு போயிடலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி இந்த வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கீங்கன்றது மட்டும் தான் நம்ம ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தா then they will be okay, they will not go on the first date. கரெக்ட். அது தாண்டி இல்ல அந்த மொமெண்ட் ஆஃப் அந்த மொமெண்ட்ல வந்து நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு நினைச்சு அழகா இருக்கான்னு நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது, இல்ல அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. கரெக்ட். So yes, thank you. I think we went deep into the topic today. Thank you Vinod for sharing your insight. No, but as a father நீங்க ஓபனா பேசுறது நிறைய dads and moms க்கு வந்து இது ஒரு ஐ ஓபனிங்கா இருக்கும். இந்த வீடியோ எனக்கே ஷாக்கா இருந்தது. இதெல்லாம் ஒரு யோசிச்சு பாரு, ஒருத்தங்க அந்த இந்த ஊர்ல predators ஆப்லாம் இருக்கு. So yeah, let me explain what Vinod is trying to say. ஒரு காலேஜ் ஏரியால இருக்கிற ஒரு பாருக்கு போயிட்டு ஒரு கேர்ளை வந்து நீங்க பிக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா இந்த காலேஜஸ்ல இந்த பார்ல இது இருக்கு. ஒரு பையனையோ நீங்க ஒரு பொண்ணையோ ஈஸியா அவங்கள பிக்கப் பண்ணிடலாம். ஏன்னா the kids are in that vulnerable state to go and try these new things in that bar around colleges. இல்ல ட்ரிங்க்ஸ் இந்த ஊர்ல வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் வாங்கி தரேன், அந்த நீ தனியா குடிச்சிருந்தா கூட அதை நான் பே பண்ணிடுறேன், நாங்க பே பண்ணுவாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அந்த வாய்ட் ரேட்டை சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் ஹலோ வந்து சொல்கிறோம் வச்சுக்கேன், அன்பாக பேசுவாங்க. ஆப்வியஸ்லி ரைட், தேனாக பேசுவாங்க. நல்ல கார் வச்சுருக்கான் வச்சுக்கோ, ஒரு பிஎம் ஒரு லேம்பர்கினி வச்சுருக்கான் வச்சுக்கோ, நல்லா இருக்கே ஒரு ரவுண்டு போகலாமான்னு கேட்குறான் வச்சுக்கோ, ஏன் லெட்ஸ் டேக் இட் அவுட் சைடு, பீச் ரைட், லாங் ரைட் போகலாம், இல்லை பீச் கூட்டு போகிறேன், ஏதாவது கூட்டு போகிறேன்னா அப்புறம் அங்கேருந்து பார் ரூமுக்கு தான் கூட்டு போவான்ற. இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து அட்லாண்டாவில் இருக்காங்க, ஷீ இஸ் ஒயிட். அவங்க சொன்னாங்க, தவின லாஸ்ட் டைம் இப்போ வந்திருந்தாங்க விசிட் பண்ண, அவங்க உட்கார வச்சு சொன்னாங்க, சன், as soon as you go into a party, if you are not into alcohol, get a drink, unopened drink, wash it with water, open it and keep it with you and toss it and come. Don't drink or trust somebody, especially when it is a house party or a college setup. இது அவங்க சொன்னாங்க. ஏன்னா யாரையுமே நம்ம நம்ப முடியாது. ஏன்னா the person hosting will not do it. But when it is an open frat party, any stranger can come in. யார் வேணா உள்ள வரலாம். இப்ப சுதீக்ஷா கொனான்கி நடந்ததுல, அந்த பையனும் அந்த பொண்ணு கரெக்டா தான் வந்திருப்பாங்களா இருக்கும், வேற யாராவது தேர்ட் பர்சன் உள்ள வந்தாங்களான்னு தெரியாது. அந்த ஸ்பைக் பண்ணுவாங்க. அந்த ரேப் ட்ரக் இட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தவின உட்கார வச்சு சொன்னாங்க, தேர் சம்திங் கால் ரேப் ட்ரக். It can be given to boys and girls. We don't know what. You will never remember anything the next day morning at all. You will only see something in your body, but nothing may not have happened. உனக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அவனுக்கு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணாங்க. நீ என்ன சொன்னாங்க, நீ சொல்லியிருக்க மாட்டேன், நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். அண்ட் செகண்ட் திங், நோ மேட்டர் வாட், யூ மஸ்ட் கால் மீ இஃப் யூ நீட், இஃப் யூ ஃபீல் லைக் யூ ஆர் நாட் இன் யுவர் சென்சஸ். நோ மேட்டர் வேர் யூ ஆர், யூ கால் மீ, ஐ வில் கம் அண்ட் பிக் யூ அப். ஈவன் இஃப் இட் இஸ் 3 AM, call me, I'll come and pick you up. If you're not in the area, call me, I will send somebody. Also, I'll send Uber. I'll send somebody to get you out of that area. இது நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆஸ் பேரண்ட்ஸ் திஸ் அப்ளைஸ் டு எனிபடி அக்ராஸ் த வேர்ல்ட், நாட் ஜஸ்ட் ஹியர். ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும், பேரண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கும், பேரண்ட்டுக்கு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த சொசைட்டி என்ன சொல்லுது, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க. உங்க கிட்டுக்கு ஒரு கேர்ளை பிடிச்சிருக்கு, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அதை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்க கூட்டிட்டு வா, bring them here, sit here and talk, or sit in the loft and talk. No going into the bedroom and closing the door. No, I don't want you to make grandbabies. Sit here and talk. Not right now. Not right now. Later, okay. Not right now, later on maybe, but not right now. Sit here, talk. You want to go to movies? I will drop. மூவி தியேட்டர்ல மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், கை பிடிக்க முடியும், கிஸ் பண்ண முடியாது, அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊர்ல ஆக்சுவலி அதனால தான் அதை பண்றாங்க. அதனால தான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க, ப்ராம் டேட் கூட்டு போறாங்க, வீட்லயே போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, மால்ல போய் டிராப் பண்றாங்க, பிக்கப் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்போஷர்லேயே இருப்பாங்க. இப்போ நம்ம ஊர் சொல்லலாம்ல, சடனா உனக்கு அது என்னன்னே தெரியாம ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஐயோ ஏதாவது கிடச்சிச்சு, அந்த சாப்பிடாதவங்க ஏதாவது சிப்ஸ் சாக்லேட் பார்த்தாலே அடிச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி என்னன்ற அந்த பழகனா அந்த he knows how to handle it. பசங்களுக்கும் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். கரெக்ட். ஸோ அந்த நம்மளுக்குமே வந்து ஒரு கேர்ள் வந்து வெளியில இருந்து வரவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு பாய் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளும் as பேரண்ட்ஸ் நம்ம வந்து பேன்னு போய் என்ன பண்ற, எது பண்ற, டேட் பண்றீங்களா, லவ் பண்றீங்களா, நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இது இவங்களை பண்ணாத அவங்களை பண்ணாது நம்ம சொல்லவே கண்ட்ரோலே பண்ண முடியாது. லைக் வேற ஆளுங்களையா இல்ல எதுவுமே
மோஸ்ட்லி நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ணாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம பிளட்ல நம்ம மாறுதுன்னு நினைக்கிறேன். இல்லை மாறும்ப்பா. இப்போ அவங்க கேட்டிருக்காங்களா அந்த கேள்விக்கு தான் சொல்கிறேன். அவங்க பயப்படுறாங்கல்ல, அது வந்து வி கேனாட் ஸ்டாப் இட். அட் த சேம் டைம் அதை வந்து ஒரு எஜுகேஷன்லாம் பார்த்தானா நல்லதுன்றேன். அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னா, எல்லாருக்கும் கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காது. அவ்வளோ ஈஸி கிடையாது. அதான் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நினைக்கணும், இந்த பையன் அந்த ஐ வாண்ட் தட் அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள வச்சு தான் சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பார்க் போனேன், ஒருத்தன் குடிச்சிட்டு இருந்தான், அவனை பார்த்தா ஐ வாண்ட் தட் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் she married him after that divorced him. that's வேற கதை. ஆனால் சொல்கிறேன், அவங்க சொன்ன ஸ்டைல் வந்து டிவோர்ஸ் பண்ண அப்புறம் சொன்னாங்க, I met him and I thought okay I want that candy. அது மாதிரி ஸோ பீப்புள் இது மாதிரி மைண்ட் செட்டில் இதெல்லாம் நடக்கும்ன்ற அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ ஒரு பொண்ணு நினைக்கணும் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி. அந்த பையன் வந்து அடிஷ்னல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா அவன் பண்ணுறலாம், அவன் என்ன பண்ணலாம் அந்த பொண்ணு நினச்சதா he will make him. ஆனால் அந்த பையன் அவனோட அவன் கொஞ்சம் எஃபர்ட் போடுவான். நம்ம ஊரில் கார்டு வாங்கி தரது எல்லாமே எண்டாவது டே அந்த பொண்ணு தான். நம்ம ஊர்லேயும் நினைக்கிறோம், நம்ம ஊர்லேயும் ஓகே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா 10 பேர் ஒரு 500 பேர் கொடுப்பாங்க கார்டு, 500 பேர் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு டிசைட் பண்ண ஓகே இந்த பையன் ஓகே, இல்லை 2-3 பசங்க ஓகே பேரலா 2-3 கூட மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரண்டிங் வீடியோவும் சேர்த்து மொத்தமா ஒரே வீடியோ போட்டுருங்க. நிஹாரிகா சுகுணா இல்ல தனியா போடணும்னு நினைக்கிறேன். இல்ல போடுங்க, இட்ஸ் ஓகே. இதுவே 1 hour பேசி இட்ஸ் ஓகே, 1 hour பாட்காஸ்ட் தானே. ஏன்னா 2 பேரண்டிங்ன்றதுனால இது வந்து தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ அம் கிளாட் தட் we were able to share all the insights. I hope this was very interesting to you. We'll talk to you in a different video. Thank you. Thank you guys for watching this video.